இல்லம்னு சொல்றானே, அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய உள்ளம். அப்ப அந்த உள்ளத்தை நம்ம சுத்தமா வச்சா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நமக்கு அனைத்து பாக்கியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு நம்மளுடைய வாழ்வுகளை சரிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அல்லாஹு தஆலா நம்மளை தேர்ந்தெடுப்பது எப்படி தேர்ந்தெடுப்பான்? ஈமான் உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பான். அடுத்து நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அடுத்து ஆலிம்களை தேர்ந்தெடுப்பான். 4வது ஹாஜிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். நினைத்தவர்கள் எல்லாம் ஈமான்தாரிகளாக ஆயிட முடியாது. நபிமார்களாக, ஆலிம்களாக, ஹாஜிகளாக ஆக முடியாது. ஆலிம்கள் யாரு? அதன்படி வாழ்பவர்கள். ஆலிமுக்கு ஓதவே இல்லை, அவங்களோட அந்த தக்குவாவெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அவங்க என்ன செய்யலாம்?